ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி முடிஞ்ச டைமில் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த ஸ்வீட்க்கு ஆசைப்பட்டு நமக்கு தெரிஞ்சு பாதி தெரியாமல் பாதி சாப்பிட்ருப்பாங்க. அதனால் கொஞ்சம் திருப்பி நம்ம அவங்களோட ஹெல்த்தை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு நம்ம வீட்டிலையே சின்ன சின்ன வீட்டில் சமையலில் இருக்க பொருளை வச்சு அந்த மைக்ரோ கிரீன் தான் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கிட்டத்தட்ட 2 நாள் கோதுமையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டேங்க. அதாவது நம்ம எப்படி மற்ற பயிறு வகைகள்லாம் நம்ம இந்த மாதிரி மூட்டை கட்டி முளைக்கட்ட வைப்போமோ அந்த மாதிரி கோதுமையும், இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான், இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் தெளித்து வச்சுருந்தேன். நல்லா முளை வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த கோதுமையோட சில பொருட்களையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டு, அதாவது மைக்ரோ கிரீன்ஸ், அந்த குட்டி குட்டி செடிகளை நம்ம வளர்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி நம்ம காளான்லாம் வீட்டில் வாங்கி சாப்பிட்டு இந்த மாதிரி டப்பாக்கள் வச்சுருப்போம் இல்லையா, கழுவி வச்சுருக்கிறேன். இதை நான் வீட்டு தோட்டத்தில் உள்ள மண், அதாவது தோட்டம்னா மாடி தோட்டத்தில் உள்ள மண் தான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு நான் பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நாட்டு பயிராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பச்சை பயிறு, நாட்டு பயிறு உங்களுக்கு 12 மணி நேரம் ஆகும்போதே தண்ணியில் இருக்கும்போதே இந்த மாதிரி முளை விட்டு வந்துடும். சீக்கிரம் நல்லா அந்த செடி வளர்ந்து வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நாட்டுப்பயிறு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வெந்தயமும் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. வெந்தயம் நம்ம சும்மா நார்மலாக அப்படி சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். அல்லது நம்ம புளிக்குழம்புலாம் செய்கிறப்ப லாஸ்ட்டாக இந்த காய வச்ச வெந்தயக்கீரையை நம்ம தூவி விட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடுகுமே நான் 12 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது சியா சீடுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் விட்டு ஊற வச்சேன். சியா சீடு உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். அதையுமே இந்த மண் மேலே நான் தூவி விட்டுக்க போகிறேன். இப்போ இதெல்லாமே தூவி விட்டுட்டு நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்குறேங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். அதனால் நம்ம மேலே மண் போட்டு மூடாமல் நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடியது தாங்க. என்ன, கோதுமையும் பார்த்திங்கன்னா டப்பாவில் இந்த மாதிரி பரத்தி விட்டாச்சு. இப்போது அது என்ன ட்ரிக் அப்படின்னா, நம்ம தேங்காய்லாம் உடைச்சா தேங்காய் நார் பிச்சு தூர போட்டுருவோம். அந்த நாரை நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த விதைகள் மேலே இந்த நார் ஈரத்தோடு அப்படியே மேலே அப்படி மூடி விட்டுட்டோம் அப்படின்னா விதைகள் மண்ணோட மண்ணு கெட்டு போகாமல் இந்த நாரோட ஈரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வரும். இந்த மாதிரி எல்லா டப்பாக்கள்லையுமே இந்த நார் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு டப்பாவில் உள்ள சியா சீடுக்கு மட்டும் நான் நார் மேலே போடலை, எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்கு நான் அந்த தண்ணி நம்ம தெளிக்கணும் இல்லையா, நம்ம டம்ளர்லாம் ஊற்றினோம் அப்படின்னா நிறைய தண்ணி ஆகிடும். ஜூஸ் பாட்டில் வேஸ்ட்டாக இருக்கும். அதோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதை நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா தண்ணி ஈவனாக அதில் இதாகி வரும். இது மொதல் நாளுங்க. நல்லா முளை விட்டு வந்திருக்குது பாருங்கள். அந்த நாரோட ஈரத்துக்கு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது. 24 மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா நல்லா முளை விட்டு வந்திருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பச்சை பயிறு தான் நல்லா முளை விட்டு வந்ததுங்க. வெந்தயம் எல்லாமே நல்லா முளை விட்டு வந்திருக்கு. கோதுமையும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி முளை விட்டதுங்கிறதுனால சின்ன சின்ன புல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. மைக்ரோ கிரீனில் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, கடுகு, இந்த சியா சீடு, வெந்தயம் இதுகள்லாம் விட இந்த கோதுமை நீங்கள் ஏன் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கோதுமையோட புல் இருக்குது இல்லையா, அது கேன்சர் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கோதுமை புல்லுக்கு இருக்குதுங்க. அதாவது அந்த கேன்சர் வந்தவங்களும் திருப்பி அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த புல் அதிக காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஈஸியாக வீட்டிலையே நம்ம அந்த கோதுமையை ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நீங்களும் கோதுமை பால், அதாவது மிக்சியில் நம்ம ஜூஸ் அடிக்கிற மாதிரி தான், கொஞ்சம் அந்த புல்லில் லெமன் ஜூஸு, நாட்டு சர்க்கரை அல்லது சால்ட்டு கூட சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் அடித்து வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இது கேன்சர் வராமையும் தடுக்கும். வந்தவங்க அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும். இது 2வது நாள் நான் நல்லா அந்த மேலே இருக்கிற தேங்காய் நாரெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா இனிமேல் செடி வளர்கிறதுக்கு தேங்காய் நார் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா செழிப்பாக வளர்ந்து வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜில் அம்மாவின் கையளவு சோறு அப்படின்னு என்னோட ஃபேஸ் இருக்கும். பிரேமா ஜி அப்படிங்கிற பேரில் அம்மாவின் கையளவு சோறு அதுதாங்க என்னோடய இன்ஸ்டா பேஜு. சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அபார்ட் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2ஆம் நாளுமே நல்லா அந்த செடிகள்லாம் வளர்ந்து வந்திருக்கு. சியா சீடில் மட்டும் லைட்டாக தான் முளை விட்டு வந்திருக்குது. அடுத்து 3ஆவது நாள் நம்ம பார்க்கலாம். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பச்சைப்பயிறு செழிப்பாக வளர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த பச்சைப்பயிரை நல்லா நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சியா சீடு எல்லாமே நல்லா முளை விட்டு வந்திருக்குது. வெந்தயக்கீரையுமே நல்லாவே வந்திருக்குது. உங்களுக்கு கோதுமையில் இன்னும் கொஞ்சம் புல் வந்திருக்குதுங்க. கோதுமை நமக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும் நல்லா புல் வர்றதுக்கு. மற்றதெல்லாம் கூட நமக்கு சீக்கிரம் வளர்ந்து வந்துடுங்க. 3ஆவது நாளே பார்த்திங்கன்னா நல்ல பச்சைப்பயிறு செழிப்பாக வந்திருக்குது. இந்த பச்சைப்பயிரில் உள்ள அந்த கீரையில் வந்து 2 இலை வரும்போது நம்ம கட் பண்ணிடுறோம். 3ஆவது இலை வர்ற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது காலையில் வெறுமனே வாயில் ஒரு 4-5 கீரை எடுத்து மென்று சாப்பிட்டுட்டாங்க. நல்லா அந்த உமிழ் நீரோட மென்று சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி அப்படி கிடைக்கும். நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நல்ல ஒரு உடம்புக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. கொஞ்சம் டயர்டாகிறதெல்லாம் இல்லாமல் நல்ல உடம்பு கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேர் வரைக்கும் உள்ளதை நம்ம அப்படியே சின்ன ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது. வீட்டிலையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்ணதில் பச்சை பயிறு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா டப்பாவில். அதனால் டப்பா ஃபுல்லாக ரெடி பண்ணி வீட்டு பாதி எல்லாருமே சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து லைட்டாக ஒரு கசப்பு, அப்புறம் லைட்டாக ஒரு இனிப்பு இருந்துச்சு. ஆனாலும் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கசப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது இல்லையா. இன்றைக்கி கடுகு பாருங்கள், கடுகோட லீஃபில் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துட்டு பாருங்கள். இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு டப்பா ரெடி பண்ணி இதை கட் பண்ணி போட்டு வச்சுக்க வேண்டியதான். இன்னொன்று, நம்ம இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்ணுறது சேலட்டோட மட்டும் இல்லை, இட்லி தோசை சும்மா வெறுமனே கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே நம்ம வந்து ஆர்கானிக்காக சாப்பிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சியா சீடோட பாருங்க நல்லா வளர்ந்து வந்திருக்குது. பக்கத்தில் வந்து காரணம் இது வந்து சியா சீடோடது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொடி பொடி நரம்பு மாதிரி இருக்குது. இதுவுமே கொஞ்சம் இந்த கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறேன். இது வந்து வெந்தயத்தோடது. இந்த வெந்தயம் வந்து நான் போட்டது பழைய வெந்தயம். இதுவே நீங்கள் புது வெந்தயமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா க்ரீனாக செழிப்பாக வளரும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது பழைய வெந்தயம் போடாமல் புதுசாக வாங்கினா நல்லா நிறம உள்ள அந்த வெந்தயத்தை வாங்கி போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா செழிப்பாக வளருங்க. இது நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின வெந்தயம். அதனால தான் கொஞ்சம் அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது. நீங்கள் போடும்போது வெந்தயத்தோடதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணிக்கோங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து நம்ம இது சாப்பிட்ற மாதிரி தான் எதுவும் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம இதை காய வச்சு கூட நம்ம குழம்புலலாம் கூட போட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பக்கத்தில் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன செய்ய போகிறேன், இது ஒரு காஃபி தான் பண்ண போகிறேன். இதோட ரெசிபி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரெசிபி வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நானும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.